ஓகே, அஜித்குமார் வந்துட்டு கரூர் சம்பவத்துக்கு சொல்லியிருக்காரு, கூட்டம் சேர்த்துவெல்லாம் பெருமை இல்லை, அந்த சம்பவத்துக்கு வந்து தனி ஒருவர் மட்டும் பொறுப்பு இல்லை, எல்லாருமே பொறுப்புன்னு சொல்லிட்டு நடிகர் அஜித்குமார் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி. நாங்கள் ஆரம்பத்தில் தான் சொல்லிட்டு இருக்கோம், இது எல்லோரும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கணும். இனி வரும் காலங்களில் இப்படி நடக்கக்கூடாது. நடந்ததுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். யார் இதற்கு காரணம், ஏன் நடந்தது, விசாரணை நடந்துட்டு இருக்கு, நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. நீதிமன்றத்துடைய அவுட்கம் வந்த பிறகு நம்ம இதை பேசலாம். எஸ்ஆர்ஐ எப்படி சார் பார்க்குறீங்க? எஸ்ஐஆர் தேவையில்லாதது, இது தேவையற்றது தமிழ்நாட்டிற்கு. இது மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்த போகிறது. குறிப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியெல்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக போகிறது. எங்கெங்கெல்லாம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வசிக்கிறார்களோ அவர்களை திசை திருப்புவதற்கும் அவரை கையில் எடுத்து அரசியல் செய்வதற்கும் இது உதவ போகிறது. இறந்தவர்களுக்கு வாக்கு இருக்கும், உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்கு இருக்காது. 60 சதுர அடியில் 600 பேருக்கு வாக்கு சேகரிப்பார்கள். இதுதான் எஸ்ஐஆர். எஸ்ஐஆர் என்பது ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8. இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள் என்பதை இன்னும் தெளிவுபடுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுவது போல டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு ஆன்லைனில் எந்த வாக்குகளை எடுக்க வேண்டும், எந்த வாக்குகளை எடுக்கக்கூடாது என்பதை தீர்மானிக்கிற சக்தியாக தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து அங்கு வேலை பார்த்துக்கணும். இப்போ சந்தைவேலூர்னா உழைக்கும் மக்கள், நேர்மையாக வாழ்கின்ற மக்கள், இவங்க யார் யாரெல்லாம் யாருக்கு வாக்களிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எதிராக வாக்களிக்கிறவங்களுடைய வாக்கெல்லாம் எடுத்துருவாங்க. இதான் பீகாரில் நடந்தது, இதான் மகாராஷ்டிராவில் நடந்தது, இதான் ஹரியானாவில் நடந்தது, இதான் டெல்லியில் நடந்தது, கர்நாடகாவில் மகாதேவபுர் பாராளுமன்றத்தில் இதான் நடந்துச்சு. இப்போ இதை தமிழ்நாட்டில் புகுத்தலாம் நினைக்கிறாங்க. நாளைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு. எல்லோரும் டிரான்ஸ்பரண்டாக பேச போகிறாங்க. இது தேவையா, தேவையற்றதா, இதில் நலன் என்ன, பாதகம் என்ன, சாதகம் என்ன என்பதை பற்றி ஆராய்ந்து ஆலோசனை செய்ய இருக்கிறார்கள். அதற்கு பிறகு நாங்கள் அதிமுக, பாட்டாளி கட்சி, எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப பலவீனமாயிட்டு இருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சி, இப்போ நீங்களாம் கூட்டணி இருக்கீங்க, எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கு? எத்தனை தொகுதிகள் நம்ம வர 2026 நாங்கள் சொல்லலை. கருத்து கணிப்புகளும் நடுநிலை ஆறுகளும் 45 விழுக்காடுக்கு மேல் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு இருக்கிறது, திமுக தலைமையில் இருக்க கூட்டணிக்கு என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். இன்னும் போக போக 50 விழுக்காடை தாண்டும் என்று. என்ன காரணம்னா திட்டங்கள் தான். இப்போ சந்தைவேலூரில் வரோம் அப்படின்னா என்னென்ன திட்டங்கள் சரியா இல்லைன்றதை ஆய்வு பண்ண சொல்கிறோம். டேங்க்ல மரம் முளைச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா, செடி உடனே அகற்ற வேண்டும். சுத்தம் செய்யணும், உடனே சுத்தம் செய்யணும். பள்ளிக்கூடத்தில் வந்து சிதலம் அடைஞ்சிருக்கு, அதை உடனே சரி பண்ணணும். இதுதான் வந்து மக்களாட்சி. வம்பு பண்ணுறது, மக்கள் சொல்கிறத காதில் வாங்காமல் போகிறது, இதெல்லாம் மக்களாட்சி கிடையாது. கடந்த காலங்கள் இருந்துச்சு. மக்களுக்கு சேவகம் செய்ய தான் மக்கள் பிரதிநிதியும் அதிகாரிகளும் இருக்காங்க. அதை புரிந்து வேலை பார்ப்பதால் இந்த ஆட்சிக்கு நற்பெயர் இருக்கு. பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை. இந்த கம்பெனிலாம் இங்கே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க பாலிசியில், ஒரு கிராமத்தில் சந்தைவேலூரில் கம்பெனி இருக்குன்னா சந்தைவேலூரில் அந்த ஊர் ஆட்களை வைத்தா பிரச்சனை வரும்ன்றீங்க. எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாளைக்கு நல்லது கெட்டது அந்த கம்பெனிக்குன்னா இந்த ஊருக்கார் தான் போய் நிற்க போகிறாங்க. நாளைக்கு ஒரு தீ பிடிச்சிருச்சு, ஒரு விபத்து ஏற்படுதுன்னா யார் போக போகிறாங்க? இந்த ஊரில் இருக்கிறவங்க தான் போய் காப்பாற்ற போகிறாங்க. கம்பெனி உரிமையாளரையும் காப்பாற்ற போகிறாங்க, கம்பெனி உள்ள நிர்வாகியும் காப்பாற்ற போகிறாங்க, அந்த கம்பெனியும் காப்பாற்ற போகிறாங்க. ஒரு வேலை பாலிசி மேட்டரில் அப்படின்னா பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு, இங்கேயும் இங்கே உள்ளவங்களுக்கு பக்கத்து கிராமத்துலேயும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாங்க 500 இளைஞர்கிட்ட வேலை வாய்ப்பு இங்கே இல்லாமல் இருக்குன்றாங்க. இதை சீர்தூக்கி பார்த்து பரிசீலனை செய்து இந்த வேலை வாய்ப்பை அவர்களுக்கு கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.